ஏதாவது திருவிருந்து எடுத்தால் ஆண்டவர் பார்த்து மன்னிச்சிருவாரு. நமக்கு பயங்கர சுத்தமாக கிடையாதுல. எப்போ ஒரு தப்பு பண்ணும்போது நெஞ்சு குத்திச்சோ, மனசு அடிக்குதோ, நெஞ்சை கிழிக்குதோ, அப்படியே கிழிக்கலாம் போல மனசு தோணுதோ, அவன் உண்மையாலவே கர்த்தருக்கு பயப்படுகிற பாக்கியவானா இருப்பான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? மனசாட்சி குத்தணும். மனசாட்சி குத்தலைன்னா செத்து போயிட்டேன்னு அர்த்தம். உயிரோடு இருந்து செத்துட்டேன்னு அர்த்தம். ஊசா கை நீட்டி பிடிச்சான், கர்த்தர் அவன் அடிச்சார், அந்த ஸ்பாட்ல இறந்துட்டான். எல்லாம் பயந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க. தாவீதுக்கு அப்படியே ஆராதனையே ஸ்டாப் ஆயிடுச்சு. மகிமை அப்படியே நிற்குது. எல்லாம் அப்படியே ஸ்டன்னாய் நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணன்னு தெரியல, நடுங்கி போய் நிற்கிறாங்க. தாவீது கர்த்தர்ட்ட கேட்குறான், கர்த்தாவே நான் என்ன செய்யலான்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த பெட்டி எடுத்துக்கொண்டு கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டில் வையின்றார். 3 மாதம் வீட்டில் இருக்கு. 20 வருஷமா ஆசீர்வாதம் இல்லாத வீடு 3 மாசமா ஆசீர்வதிக்கப்பட்ட இன்னொரு வீடு. ஏன்னா இவனுக்கு கர்த்தருடைய பயப்படுகிற பயம் இருந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா?